ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவிப்போம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. முதலில் இந்த குரு பயிற்சியை பற்றியும் குருவினுடைய அருள் யார், குருவனா யார், என்ன விவரம், அவர் ஏன் நமக்கு நன்மை தரணும், குருவனா யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை தர காத்திருக்கிறது என்பதை பற்றிய இந்த எபிசோடின் பின்பகுதியிலையும் பரிகாரங்களையும் பரிகார கோயில்களையும் முழுமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம நேரடியாக கொஞ்சம் கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அப்போ குரு பகவான் அப்படின்னா குரு தான் ஒரு வாழ்க்கையில் நமக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேணும்னா ஒன்றே நமக்கு ஸ்தான பலமாக இருக்க வேண்டும். நமக்கு 2ஆம் இடம், மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடகம். கடகத்தில் தான் அந்த பகவான் குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. அப்போ காலபுருஷத்துக்கு 9 கூடியவர் 4ஆம் வீட்டில் உச்சமடைகிற பொழுது தந்தை வழி சொத்துக்கள், தந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கி மிகச்சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய காலமாக அமையும். குரு இருக்கிறதுலேயே ஒரு பெரிய கோள். பூமியை விட ஒரு 300 மடங்கு அவர் பெரியவர். பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி தோஷம் போகும், குரு அருள் இல்லை என்றால் திருவருளும் இல்லை. அப்போ குரு தன்னுடைய கதிர்வீச்சுகள், மீத்தேன் என்கிற கதிர்வீச்சை பூமிக்கு அனுப்பி 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடியவர். அதே போல ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், உயர்கல்வி போகணும், வெளிநாடு போகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், சகோதரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் குருவோட வியாழ நோக்கம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு கிரகம் சுபக்கோள்களாக இருந்தால் அது பார்க்குற வீடுகளை நமக்கு விருத்தி செய்து கொடுக்கும். குரு எங்கே பார்த்தாலும் அந்த பாவத்தை விருத்தி செய்வார். ஸ்தான பலம்னு இருக்குது. இப்போ குரு 2 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இல்லாத இடங்களில் எல்லாம் குரு பகவான் நன்மை தருவார். 2, 5, 7, 9, 11 வீடுகளில் இருந்தார்னா நன்மையை தருவார். அப்போ பெரிய பொருளாதாரம் வேண்டும் நமக்கு வேணும்னா அது குருவோட அருள் தேவை. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ஆச்சாரமாக, அனுஷ்டானமாக, கௌரவமாக, கண்ணியமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குருவோட அருள் இருந்தால் தான். இப்போ பெரிய பணம், பெரும் செல்வந்தர், ஒரு மதிப்பாக வாழ்கிறீங்க, சமுதாயத்தில் எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னா குருவோட அருள் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பிறந்த ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குது. அப்போ பாருங்கள், குரு அப்படின்னாலே நான் என்ன சொன்னோம், ஒழுக்கம், நித்திய கடமைகள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கமாக இருக்கவங்களுக்கெல்லாம் குரு அருள் நித்தம் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ குருவினுடைய குரு ஒரு மனிதனுக்கு மஞ்சள் கிழங்கில் ஆட்சி செய்கிறார், தானியத்தில் கொண்டக்கடலையில் ஆட்சி செய்கிறார். சுண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்போ சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதுக்கெல்லாம் குருவோட அருள். குரு ஒரு நல்ல மனநிலையை தரக்கூடியவங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல், குழப்பம் இல்லாமல், ஏற்ற இறக்கம் இல்லாமல், நிம்மதியாக, சுகமாக, சௌபாக்கியமாக, நல்ல அதிர்ஷ்டகரமாக வாழணும்னா குருவோட அருள் தேவை. அப்போ பொதுவாக ஒரு மனிதன் தவறான பாதையில் போகிறான்னா அவனை ராங் பெர்சனை ரைட் பெர்சனாக மாற்றக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். திக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ குரு நமக்கு பார்வை இருந்தது அப்படின்னா இக்கட்டான நேரத்தில் கூட யாராவது ஒருத்தர் இந்த பாதையில் எதுக்கு வரீங்க, இது சரியில்லாத பாதையை நீங்கள் அப்படிலாம் போகணும்னு சொல்லி நமக்கு ஒரு வழிகாட்டுவார். அப்போ வாழ்க்கையிலே வழிகாட்டக்கூடியவர்கள் எல்லாம் குரு தான். அந்த வழிகாட்டணும் அப்படின்னாலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்கணும். இது ஒரு விஷயம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சரியில்லை, சாரி என் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, நீச்சத்துக்கு போயிட்டாரு, பாதகத்துக்கு போயிட்டாருன்னா அப்படியே விட முடியாது. அப்போ அவர் வருடத்துக்கு ஒரு முறை சுழண்டு கொண்டே இந்த முறையாவது உனக்கு ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன், உனக்கு ஒரு டயத்தை தர்றேன், இப்போ நீ சரியாக பயன்படுத்திக்க, இருக பிடித்துக்க, ஆச்சாரமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த குருவே வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். இப்படிலாம் வரும் பொழுது ஒரு பாருங்கள், ரைட்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இந்த மாதிரி ஒரு பிரசிடெண்ட்டு, ஒரு கவுன்சிலரு, ஒரு மதிப்பான பதவி, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
அப்போ 9 கிரகத்தில் வந்து துக்கத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். அதனால தான் குரு பார்த்தா கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு இறை பலம் இருக்கணும், குரு பலம் இருக்கணும், வேணும். இறை பலம் குரு பலம் வேண்டும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரக வேணும்னா குருதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் வேண்டும். அப்போ இப்போ நம்ம வாழ்க்கையில் பொறுத்தளவில் ஒரு இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் இப்படியெல்லாம் தேவைன்னா குரு அருள் வேணும். அது மட்டும் இல்லை, மனச்சாந்திக்கு குரு அருள் தேவை. மனம் எப்போ பார்த்தாலும் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஒரு கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு கர்ப்ப கிரகத்திட்ட இருந்து பிரகாரம் சுற்றி வந்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் அமைதி கிடைக்கிது. என்னன்னா இந்த குருங்கிற அருள் வந்து அந்த காஸ்மிக் ரேஸ்க்கு இணையானது. புரியுதுங்களா? அப்போ ஆன்மீகம் என்பதை குருவோட தான் நம்ம வச்சு மேய்க்கிறோம். குருன்னா கும்பாபிஷேகம் பண்ணுதல், கோவில், பக்தி, சித்தர்கள் வழிபாடு, ஜீவன் முக்தர்கள் வழிபாடு. நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். அது மாதிரி அப்போ மனச்சாந்திக்கு. அப்போ வெளிநாட்டில் வாழ்வர்களுக்கு குருவோட அருள் தேவை. வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு குரு பயிற்சி வருது, இப்போயாவது என் மகன் நல்லா இருப்பானா சார்? அப்போ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்போ மனிதனுடைய லைஃபை மாற்றக்கூடிய சக்தி குருவுக்கே உண்டு. அப்போ மனசை, புத்தியை, யோசனையில் நமக்கு நல்ல விதமாக கொண்டு செல்வதற்கு ஒரு குரு அருள் தேவை. அத்தகைய குரு இயற்கையாகவே இப்போ குரு பகவான் வந்து பொறுத்தளவில் நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகுது. ஓகே, இதை நல்லா கவனிங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பொறுத்தளவில் 2ல் குரு. அப்போ என்ன ஆகும்? 2ஆம் இடம் பொருளாதாரம், தனஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியம் இது வரையிலும் போராடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் பம்பர். நல்லா கவனிச்சுக்கணும். 2ஆம் இடத்துல குரு உச்சம். அப்போ அந்த ஒளி வெள்ளத்தை 12 ராசிக்கு அனுப்பிச்சி வைப்பார். ஏன்னா 4ஆம் இடம் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம். அப்போ பூமி, நிலம், வீடு, வாசல் இது சம்பந்தமான துறையில் இருந்தால் வெற்றி, கல்வித்துறையில் இருந்தால் வெற்றி, ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் வெற்றி. நல்லா கவனிக்கணும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பூமி, நிலம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தங்க சம்மந்தப்பட்ட துறை, அதே போல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறை அதுகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வாழக்கூடியவங்க, வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு கசப்பான சம்பவங்களே நடக்காது. வெற்றி மேலே வெற்றி வரும். வெற்றி மேலே வெற்றி தான் எங்கள் கையில், வெள்ளி காசு மட்டுமே நம்ம பயிலுங்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி செல்வம் செல்வாக்கெல்லாம் சேரும். ஆனால் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கேது வந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் வந்து 3ஆம் இடத்துல இருந்து குருவோ அனுகூலம் செய்ய ரெடியாக இருக்கார். 7, 10க்கு அதிபதி. அவர் வந்து 2ஆம் இடத்துல உச்சம். அப்போ 7 கூடியவன் 2ல் உச்சம். அப்போ சில பேருக்கு மனைவி மக்களோடு சேர்ந்து கூட்டு தொழிலோடு சேர்ந்து வேறு இடம் போகுதல், ஒரு விபரீதமான ராஜயோகமெல்லாம் உங்கள் மனைவிக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுடுச்சா? அப்போ 10 கூடியவன் 2ல். அப்போ ஒரு காங்கிரீட்டான, ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய லம்பான காங்கிரீட் மாதிரியான ஒரு பெரிய தொழிலில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இடைவிடாது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலும் உங்களுக்கு அமையும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலையில் உத்தரவாதம், நல்ல ஜாப் அமையும், பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் உண்டாகும். நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அப்போ வெளிநாட்டு வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம் சூப்பராக இருக்கும். அதே போல் மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி நல்லா இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி விரும்பிய பாடம், விரும்பிய காலேஜ், விரும்பிய கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நல்ல சேமமாக, ஐஸ்வர்யமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு பொறுத்தளவில் எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. அதே போல் மிதுன ராசிக்கார குழந்தைகளுக்கு வேலை, உத்தியோகம் இது போன்றவைகளில் பிரச்சனை இருந்தால் குருவின் பார்வை, குரு சனியை பார்க்கிறார். நன்மை நன்மை நன்மை. அப்போ குழந்தைகளுக்கு வருமானம் உண்டு, குழந்தைகளுக்கு கல்யாணம், சௌபாக்கியம் உண்டு. உங்களுடைய தந்தையார், உங்களுடைய மனைவிக்கு எடுத்துக்கொண்டால்
அவங்களுக்கு பொறுத்தளவில் வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் கையில் பணம் உண்டு. வேலைக்கு எதிர்பார்த்தால் வேலை வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுடைய தாயார்களுக்கும் அவங்க உறவினர்களுக்கும் ஏற்ற மிகுந்த காலமாக, அற்புதமான காலமாக சொல்லவே வேண்டாம். அவ்வளவு சிறப்பு மிகுந்ததாக இந்த ஆண்டு முழுவதும் 100% சொல்லுவேன். அப்போ குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அவர் உங்களுக்கு எந்தெந்த வீடை பார்க்கிறார்? மிதுனத்திற்கு 6, மிதுனத்திற்கு 8ஆம் இடம், மிதுனத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 6, 8, 10 இந்த இடங்கள். 8 என்பது தந்தைக்கு ஏதாவது உடல்நல குறைபாடு வந்திருக்கும். தந்தையின் ஆயுள் பெருகும். ஒரு சிலருக்கு கடன்கள் எல்லாம் அதிக அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும். கடன்கள் கட்டுக்குள் வரும். விவசாயிகள் செல்வச் செழிப்பை பெறலாம். அதே போல பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். இப்படி எல்லா விதத்திலேயும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு உண்டு. ஆனால் நீங்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை சுண்டல் கடலை மாலை கோர்த்து சாத்தி பெயர் ராசி அர்ச்சனை செய்தால் செல்வம் உண்டாகும். வீட்டில் சுண்டல் கடலை பணப்பெட்டியில் வையுங்கள். முல்லை மலர்களால் மாலை நீங்களே கோர்த்து, ஆண் பெண்ணாக இருந்தால் கோர்த்து குரு பகவானுக்கு சாற்றுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்களை மஞ்சள் பட்டு வச்சு குரு பயிற்சி அன்னைக்கு வச்சு அதை எடுத்து எப்போ உங்கள் கையோடு கொண்டுட்டு போங்க. இனியெல்லாம் ஜெயந்தான். வாழ்க்கையில் இதை ஒன்று மட்டும் கடைப்பிடிங்க. வெற்றி 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 வெற்றி. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வைக்கணும், ஒருவேளை இது இவ்வளவு நல்ல பலன்கள்லாம் இருந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ மைனஸ் இருக்கும். அதை கூட ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய விஷயங்களை ஐயா அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்தாரு. நன்றி, வணக்கம்.